இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சி ஊட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். லூகாஸ் 2:10 முதல் 11 வரைய. மனிதனுக்கு விடுதலை வந்தாச்சு, பேசிய பிறந்தாச்சு. மனிதனுக்கு விடுதலை வந்தாச்சு. அவர்களிடம் இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது முண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். யோவான் 2:7-8. கல்யாணம் மாங்கல்யாணம் காண ஒரு கல்யாணம் கண்டிப்பாக வரணும் நீங்க, கண்டிப்பாக வரணும் நீங்க. தாரத்தப்பட்ட முழங்க தம்புரு மேல முழங்க, தாரத்தப்பட்ட முழங்க தம்புரு மேல முழங்க. கண்டிப்பாக வரணும் நீங்க, கண்டிப்பாக வரணும் நீங்க. கல்யாணம் மாங்கல்யாணம் காண ஒரு கல்யாணம் கண்டிப்பாக வரணும் நீங்க, கண்டிப்பாக வரணும் நீங்க. உன் வீட்டுக்கு போய் ஆண்டவர் உன் மீது இரக்கம் கொண்டு உமக்கு செய்தது எல்லாம் உன் உறவினருக்கு அறிவும் என்றால். மார்க்கு 5:19. உன்னத கடவுளின் மகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? என்னை வதைக்க வாங்கி வந்து என்னை விட்டு விடும், என்னை விட்டு விடும். வேற என்ன? இனியும் இவனை விட்டு வெளியே போ. அவன் மீது அன்பு கொண்டார், தீய ஆவியை விரட்டி அடித்தார்.
எங்கும் மறவே என்றார். அன்பே உருவான அன்பே நிறைவான இயேசுராஜனே, உம்மையே போற்றுவேன், உம்மையே நாடெங்கும் இருள் உண்டாயிற்று. கதிரவன் ஒளி கொடுக்கவில்லை. திருக்கோவிலின் திரை நடுவில் கிழிந்தது. தந்தையே, உன் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் என்று இயேசு உரத்த குரலில் கூறி உயிர் துறந்தார். கல்வாரி காட்சியை கண்டிடும் கல்மனம் கலங்கிய கரைந்திடுமே. கர்த்தாவே, நண்பன் நினைத்தது எண்ணம் உள்ளதோ நெஞ்சம் எதிராதோ கண்ணீர் தீராதோ. ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. உயிருள்ளவரை இறந்தோரிடையே தேடுவானே, அவர் இங்கே இல்லை, உயிர்த்து விட்டார். லூக்கான் 24:5-6.